வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருப்பது பள்ளி குடும்பத்தினுடைய பணிகள் மற்றும் பயன்கள், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்கூல் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பள்ளி குழுமம் அப்படிங்கிறதுடைய முக்கியமான பணிகள் என்ன அப்படின்னா, கல்வி சார்ந்த வழிகாட்டல், அதாவது ஃபுல்லாக அகாடமிக் கைடன்ஸ் கொடுப்பாங்க. அந்த டீச்சிங் பர்ஃபெக்டாக வாட்ச் பண்ணுவாங்க. அந்த பள்ளி குழுமத்தில் மூத்த ஆசிரியர்களும் இருப்பாங்க. அவங்களோட மெயின் என்ன பார்த்திங்கன்னா, அழகு திட்டம் தயாரிக்கணும், பாடத்திட்டம் தயாரிக்கணும், பாடத்திட்டத்தை பகுப்பாயறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல் பயன்படுத்தணும். சார்ட்டு, அப்புறம் மாடல்ஸு, 3D மாடல்ஸாக இருக்கலாம், பிக்சர்ஸாக இருக்கலாம், ஆடியோ விசுவல் எய்ட்ஸாக இருக்கலாம். இது எல்லாமே சரியான நேரத்தில் பயன்படுத்தணும். அப்புறம் இன்னோவேட்டிவாக டீச்சிங் மெத்தட்ஸ், புதிய கற்பித்தல் முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்புறம் மாதிரி பாட வகுப்புகள் அவங்க நடத்த சொல்லுவாங்க. ஆசிரியர்கள் பாடம் நடத்தும் பொழுது அதில் இருக்கிற சீனியர் ஸ்டாஃப் அதை வாட்ச் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்களோட டீச்சர்ஸோட டைரியை அதில் என்னெல்லாம் நோட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்பாங்க. சிறந்த பாடத்திட்டங்களை எப்படி தயாரிக்கணும், சப்ளிமெண்ட்ரி புக்ஸ் எல்லாம் பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. மிகவும் பின்தங்கிய மாணவர்களுக்கு குறைதீர் கற்பித்தல் எப்படி கொடுக்கப்படுகிறதுன்னு பார்க்கலாம். அப்புறம் மாணவர்களுக்கு கொடுத்த அந்த ஹோம் ஒர்க்லாம் கரெக்டாக செக் பண்ணியிருக்காங்களா, சப்ஜெக்ட் நாலேஜ் டீச்சர்ஸ்க்கு இருக்கா, மாணவர்களுக்கும் அந்த கண்டென்ட் நாலேஜ் இருக்கா, என்ன மாதிரியான செயல் திட்டங்கள் கொடுக்குறாங்க, மாணவர்களினுடைய வயதுக்கும் அறிவுக்கும் தகுந்த மாதிரியான செயல் திட்டங்கள் கொடுக்கப்படுகிறதா அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி டெமான்ஸ்ட்ரேஷன் கிளாஸ் ஏற்பாடு பண்ணுவாங்க. அவங்களுக்கு தேவையான வினா வங்கி தயாரித்து ஆசிரியர்கள் தராங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் அகாடமிக் கைடன்ஸு. நெக்ஸ்ட்டு கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கும் அவங்க கைட் பண்ணுறாங்க. அதாவது விளையாட்டு மைதானம் இருக்குதா, அந்த விளையாட்டு மைதானம் சரிவர பராமரிக்கப்படுகிறதா, அதில் தேவையான உடற்கல்வி ஆசிரியர் இருக்காங்களா, அவங்க மாணவர்களுக்கு என்ன மாதிரியான விளையாட்டுகள் சொல்லித்தராங்க, நெக்ஸ்ட்டு வேறு ஸ்கூலுக்கு எல்லாமே பங்கு பெற கூட்டிகிட்டு போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கூல் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னா நிறைய அதில் எக்யூப்மெண்ட்ஸு அசிஸ்டன்ஸ் கொடுக்கறது. இப்போ ஒரு லைப்ரரிக்கு தேவையான புத்தகங்களை தரது, அதுக்கப்புறம் டீச்சிங் எய்ட்ஸ் தரது, அப்புறம் நெக்ஸ்ட்டு டிவி, ரேடியோ, எல்சிடி ப்ரொஜெக்டரு, ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டரு, இந்த மாதிரி தேவையான பொருள்களை வாங்கி தராங்க. அப்புறம் விளையாட்டு, உள்ளரங்கு விளையாட்டு, அதுக்கப்புறமா இன்டோர் கேம்ஸ்க்கு, அவுட்டோர் கேம்ஸுக்கு தேவையான விளையாட்டு பொருள்களை வாங்கி தராங்க. அந்த மாதிரி வாங்கி தரப்பட்ட பொருள்கள் சரியாக மாணவர்களுக்கு விநியோகப்படப்படுதா, மாணவர்கள் பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. டீச்சர்ஸ்க்கு ப்ரீ சர்வீஸ் ட்ரைனிங், இன் சர்வீஸ் ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க. நிறைய லேர்னிங் மெட்டீரியல்ஸ், டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல்ஸ் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்புறம் நிறுவன திட்டமிடுதல் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த கல்வி நிறுவனம் எவ்வாறு இயங்குகிறது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன மாதிரியான செயல் திட்டங்களை கொடுக்குறாங்க, உள்ளூரில் இருக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்திக்கிறாங்களா அப்படின்லாம் பார்க்குறது. அந்த நிர்வாகத்தை சரிவர பயன்படுத்துதல், அதே மாதிரி மானியங்களை வாங்கி அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு அதை கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் என்ன நன்மைகள் அப்படின்னா, இப்போ ஒரு பள்ளி தனிமைப்படுத்தப்பட்டதுலேருந்து ஃபஸ்ட்டு தடுக்கப்படுகிறது. அதுக்கப்புறமா மற்றவர்கள் மூலமாக நல்ல ஒரு சிறந்த அனுபவங்கள், வழிகாட்டுதல் எல்லாமே கிடைக்கிறதுனால பள்ளியினுடைய மேம்பாட்டுக்கு துணை புரியுது. அப்புறம் வளங்களை பகிர்ந்து கொள்ளுதல் அப்படின்னா, அது ஹியூமன் ரிசோர்ஸாக இருக்கலாம், ஃபினான்சியல் ரிசோர்ஸாக இருக்கலாம், மெட்டீரியல் ரிசோர்ஸாக இருக்கலாம். மனித வளம், நிதி வளம், பொருள் சார்ந்த வளங்கள் எல்லாமே அவர்களுக்கிடையே பகிர்ந்து கொண்டு பயன்படுத்தப்படுகிறது. அதனால் குறைந்த செலவில் நிறைய மாணவர்கள் பயனடைவாங்க. ஆசிரியர்களுடைய தொழில் சார்ந்த மேம்பாடு, ஆசிரியர்கள் நல்ல தொழில் ரீதியாக மேம்பாடு அடையலாம். கல்வியினுடைய தரம் மேம்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி மாணவர்களுக்கு ஒரு சிறந்த கட்டுப்பாடு, அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான பொருள்கள் எல்லாமே ஒரு நல்ல கற்றல் சூழ்நிலைக்கு வழிகாட்டுகிறது. ஒரு சிக்கனமாக இருக்கக்கூடிய வளங்களை எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு ஆசிரியர்கள் பயன்படுத்திட்டு மற்ற ஆசிரியர்கள் கொடுக்கறது, மற்ற மாணவர்கள் அதன் மூலமாக பயனடைகிறது. இது எல்லாமே தான் பள்ளி குடும்பத்தினுடைய பயன்கள், அதுக்கப்புறம் பண்புகள். ஸோ நல்லா படிங்க, நிறைய மார்க் வாங்குங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.